வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகான ஒரு வசனம். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் அந்த வார்த்தை தான் ரொம்ப மெயினான முக்கியமான வார்த்தை. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்ப சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, மரண கண்ணிகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. இப்படி சொல்ல போனால் இந்த உலகத்தில் நிறைய அதான் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும் போது ஒரு சோதனையில் அல்ல, ஒரு சோதனையை ஜெயிக்கும் போது அடுத்த சோதனை. நீங்க வேதத்தில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபுவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லுகிறது, அவ்வளவுதான், ஒரு சோதனை அப்படி அல்ல. ஒன்றைய பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா புசித்து குடித்து இருக்கும்போது ஒரு காற்று அடிச்சு அந்த பில்டிங் மொத்தமும் இடிஞ்சு விழுந்து பிள்ளைங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் தப்பினேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். சொன்ன உடனே அவ்வளவுதான், பிள்ளைகளே போயிட்டாங்களே, அவ்வளவுதான், அவனுக்கு சோதனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வேதம் சொல்லலை. அடுத்த உடனே இன்னொருத்தன் வர்றான். இன்னொருத்தன் சொல்றான், அவ்வளவுதான், நாங்க குதிரைகளை நாங்க எருதுகளை எல்லாம் ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சபேர் இந்த மாதிரி வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு படிப்படியாய் கடைசியில வேதம் சொல்லுது, அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் பாதிக்கப்பட்டான். அப்போ ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டும், நம்ம ஒவ்வொரு சோதனைகளையும் நம்ம ஜெயிக்கும் போது இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இந்த பாடுகளோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம ஜெயிக்க புது புது சூழ்நிலைகள், புது புது பிரச்சனைகள், புது புது அனுபவங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருவார். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ அந்த புதிய புதிய பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திடன் கொள்ளணுமா அப்படின்னா தைரியப்படணும். அந்த சோதனையை பார்த்து எனக்கு என்ன இப்படி வந்துட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி கண்டினியூவா பிரச்சனை வந்துட்டே இருக்குது, ஒண்ணுல நிறுத்திட வேண்டியதானே ஆண்டவரே, ஒன்று போதும் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேலேயும் என்ன சோதிக்கணுமா, நான் பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பட்டாச்சு, இத்தனை வயசுல நான் பட்டுட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம ஒழுங்கான ஒரு ரீதியில போகணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆண்டவரை அனுமதிக்கிற சில பாடுகள் தான் நம்மளை ரொம்ப கரெக்டா நடத்தும். நீங்கள் ஆலயத்தை கட்டுகிற வரைக்கும் சாலோமனை குறித்து வேதம் சொல்லுது, ரொம்ப ஒழுங்கா இருந்தார், ரொம்ப நல்லா இருந்தார், அந்த வேலையை தீவிரப்படுத்துகிற வரைக்கும் நல்லா இருந்தார், பிரதிஷ்டை பண்ணுகிற வரைக்கும் நல்லா இருந்தார். ஆனா என்னைக்கு அந்த பிரதிஷ்டை பண்ணி முடிச்சுட்டு அதான் அவனுக்கு ஒரு நல்ல விடுதலையான ஒரு காலம் வந்துச்சோ, அதற்கு பிறகுதான் அந்த சாலமோனுடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாகுது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. அப்போ மரணம் வரைக்கும் சில பிரச்சனைகள், சில பாடுகள் நம்மளை தொடருகிறது, படிப்படியா சிலது வர்றது நமக்கு தீமைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பாக அது நன்மையாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சிலர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஒன்று மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்குது, ஒன்று மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்குது, இவ்வளோதான், இது சரியாச்சு அப்படின்னு நினைச்சோம், இதுலேருந்து விடுதலையாக்கப்பட்டேன்னு நினைச்சேன், ஆனால் இது மாறுறதுக்குள்ள அடுத்தது வந்துருச்சேன், ஏன் ஆண்டவர் இப்படி என்ன சோதிக்கிறார், நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாதா, ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாதா, என்ன ஒரு வருஷமாவது ஆண்டவர் நல்லா வச்சிருக்க மாட்டார் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நல்லா தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதன் நடுவிலையும் ஆண்டவர் சில பாதைகளில் ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக அது நன்மைக்கே தவிர தீமைக்கு இல்லவே இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை ஆரம்பிக்கும் போதே நம்மிடத்துல என்ன பேசுறாரு அப்படின்னா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் அப்படின்னா அதன் நடுவிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உபத்திரவத்தின் நடுவிலையும் நீங்க திடன் கொள்ளணும், நீங்க தைரியப்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு.
அப்போ உபத்திரவம் வந்து போகும், உபத்திரவம் வேண்டாம், உபத்திரவத்தை எடுத்து அதெல்லாம் அடுத்த பார்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும், அந்த பிரச்சனையின் மத்தியிலையும், அந்த அவமானத்தின் மத்தியிலையும் நீங்க என்ன பண்ணணும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்னா, நீ திடன்கொள், நீ தைரியப்படு, நீ தைரியப்படு, நீ உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள், நீ வந்து மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கொள். இந்த ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்துல வந்து ஆண்டவருக்காக பெரிய வெற்றியை அடைய முடியும். இல்ல இந்த அதான் மொத்த பேரும் கல்லை தூக்கிட்டு உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பிரச்சனையில தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் போது தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். அதான் ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும், சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, அந்த அந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தை வந்து வேதத்துல வந்து ரொம்ப வெற்றியான வார்த்தை. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆனாலும் ஆனாலும் அப்படின்னு சொல்லப்பட்டுகிறதோ அதுல எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு விதைக்கிறார், ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள ஊன்ற கட்டுகிறார். இல்ல உனக்கு அடுத்த ஒரு வெற்றி இருக்குன்னு சொல்றாரு. அப்போ வேதம் முழுக்க முழுக்க நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த ஆனாலும் என்கிற வார்த்தை வந்து திரும்ப திரும்ப தொடர்ந்துட்டே இருக்கும். எல்லாமே நிர்மூலமானாலும், ஆனாலும் கர்த்தர் நினைத்தால், ஆனாலும் ஆனாலும் நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், ஆனாலும் ஆனாலும். ஆமென். நிர்மூலமாக்கி விட்டார்கள், சிறை பிடித்து விட்டார்கள், அவ்வளவுதான், இதுக்கு மேல எழும்ப முடியாதுன்னு சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் லீபனோனை கர்த்தர் அடர்ந்த காடாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆனாலும் உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த ஆனாலும் என்கிற வார்த்தையை வந்து யார் மட்டும்தான் சொல்ல முடியும்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும். சில காரியத்திலே உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து இந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து அதில் ஒரு முடிவை கட்டுவார்கள். ஆனால் வேதம் முழுக்க நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை ஆனாலும். நான் நம்புகிறேன் எந்தெந்த காரியத்தை குறித்து குழம்பி இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியம் நடக்காதுன்னு சொன்னார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போனாலும், உன்னுடைய சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும், ஆனாலும் ஆனாலும் திரும்ப கட்டுகிற ஆண்டவர், ஆனாலும் தூக்கி நிறுத்துகிற கர்த்தர், வேதம் முழுக்க ஆனாலும் என்று எழுதி வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டுவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல அந்த வரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த உலகத்துல எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா திடன் கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடனே நீங்க ரெடி ஆகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ரெடி ஆகுறது நம்முடைய கரத்துல தான் இருக்குது. அந்த ஸ்பாட்ல ரெடி ஆகணும், அந்த நிமிஷத்துல ரெடி ஆகணும், அந்த நாளிலே ரெடி ஆகணும். சிலர் வந்து அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊற வச்சது மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா ரொம்ப நேரம் ரொம்ப நாள் அப்படின்னதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த அட்மாஸ்பியர் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் உடனே நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா திடன்கொள், உடனே திடன்கொள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குமே ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஓடி போனான்னு வச்சுங்களேன், ஓடி போய் ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், விழுந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சுத்தி முத்தி பார்த்துட்டு, சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்க, உடனே எந்திரிச்சிருவான். உடனே எந்திரிச்சு வலிக்கும், ஆனா நொண்டி நொண்டி தான் நடப்பான். என்னாச்சுன்னு கேட்டா ஒன்றும் இல்லை, அப்படியே தொடச்சிட்டு எதுவுமே இல்லை. ஆனா அங்க யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே அவனுக்கு உடனே அழுக வந்துடும், ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ சின்ன பிள்ளைகளை போலதான் சில நேரத்துல வந்து சிலர் விழுந்தே கிடப்பாங்க. இந்த யாரெல்லாம் பொய்யா விழுறானோ அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா எந்திரிக்கவே மாட்டான். இந்த குழந்தைகள்லையும் விழுறவங்க இருக்காங்க. சைக்கிள் ஓட்டுறான்னா ஓட்ட மாட்டான், ஓட்டிட்டு போய் டப்புக்குன்னு கீழே விழுந்தது மாதிரி நடிச்சுக்குவான். அவனை எழுப்பவே முடியாது. நடிக்கிறவனை யார் எழுப்ப முடியும்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, விழுந்தவர்கள் விழுந்த வண்ணமாகவே அல்ல, கிடக்கிறவர்கள் கிடந்த வண்ணமாகவே அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆனாலும்
திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்திருக்கிற நஷ்டம் உண்மைதான், கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் திடன் கொள். உங்களுக்கு வந்திருக்கிற ஏமாற்றம் பெரியதுதான், கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் நீ திடன் கொள். நீ நம்பின காரியம் உனக்கு எதிராய் நிற்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் இந்த சிச்சுவேஷன் மத்தியிலையும் நீ திடன் கொள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்த ஜெயவேந்தர். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க மட்டும் திடன் கொண்டீங்கன்னா நீங்க நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். நீங்க மட்டும் அந்த இடத்துல தைரியப்பட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்க ஜெயிப்பீர்கள். விழுந்தவன் எப்பொழுதும் விழுந்த வண்ணமாகவே கிடக்கவே கூடாது. உடனே இப்ப நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் அப்படியே கடந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் அப்படியே இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஸோ நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் எழும்பி நிற்கணும், நான் தைரியப்படணும். ஆனாலும் திடன் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை சத்தமா ஆண்டவரே கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. அப்பா, அந்த திடன் கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, திடன் கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு உண்டாவதாக. ஆமென். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, உடனே நாங்கள் திடப்படக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, இனி தூங்கி இளைப்பாருங்கள். அவருடைய இருதயம் மரணம் ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, வருத்தத்தில் இருக்குது. அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுது. வேதம் சொல்லுகிறது, அவர் வியாகுலப்பட தொடங்கினார் அப்படின்னு சொல்லுது. ஒரு தூதன் அவரை தேத்தினான். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை அனுபவிச்ச அந்த பாடுகள், அந்த நிமிஷத்துல இருந்த போராட்டம் அவ்வளோ பெரிய போராட்டம். ஏன்னா 100% தேவனா இருந்தும் 100% அவர் மனுஷனா இருந்தார். அதனால என்னன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது. ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான், இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போய் சொன்னாரு, நீங்க 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதான்னு கேட்டாரு. ஆனா 1 hour தாண்டி அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி தூங்கி இளைப்பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற நேரம். அப்போ அந்த 1 hourக்குள்ள என்ன நடந்துச்சு, அந்த அரை மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு தூதன் அவரை திடப்படுத்தி விட்டான். கர்த்தர் அவரை திடப்படுத்தினார், ஆண்டவர் அவரை திடப்படுத்தி கொண்டார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படிதான். மலை போல துன்பம் இருக்கும், மலை போல பிரச்சனை இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில் நீங்க மறக்கவே கூடாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆனாலும்ன்ற வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிற போறீங்க? ஆமென். ஆனாலும் பாஸ்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனாலும் அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஐயோ, நான் கடந்து போகிற பாதை இவ்வளவு கொடுமை, ஆனாலும் என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், நான் இதை தாண்டி முன்னேறி செல்வேன். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உபத்திரவம் இல்லை அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்துலையும் பரிசுத்தவான்கள் சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் பரிசுத்தவான்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்க கடந்து போகிற பாதைகள் பாடுகள் பாதையில தான் கடந்து போறோம்னு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலே அடைக்கப்பட்டார். அவரை தொழும் மரத்துல கட்டினார்கள். ஆனாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். அப்போ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க மரணம் வரைக்கும் நீங்க அதை வச்சுக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, திடன் கொள்ளுவேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யார் சோர்ந்து போய் கடந்தால் கர்த்தர் ஒரு பலன் தரப்போகிறார். அது என்ன பலன் அப்படின்னா, திடன் கொள்ளுகிற பலன், தைரியப்படுகிற பலன். ஆமென். என்னை அழைத்த தேவன் அவர் முன்னே செல்லுகிறார். எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு பயமே இல்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் இன்னைக்கு காலையிலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தை என்னிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸோ யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல.
ஆனா ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கும் போது உங்களுக்கு பக்கத்தில் வந்து எல்லாரும் பயமுறுத்துறாங்க. ஸோ ரிசல்ட் எல்லாம் உங்களை பயமுறுத்துது, அந்த அது டெஸ்ட் எல்லாம் உங்களை பயமுறுத்துது. ஆனால் ஒரு டாக்டர் வராரு, வந்து கையை பிடிச்சி சொல்றாரு, தைரியப்படுங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் எழும்பிடுவீங்க, இதெல்லாம் சரியாயிரும், 10 நாளையில் ரெடி பண்ணிடலாம், 3 நாளில் ரெடி பண்ணிடலாம், அவ்வளோ மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், போட்டிங்கன்னா சரியாயிரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? அவ்வளோதான், அந்த ரிசல்ட் எல்லாம் மறந்துடும். டாக்டர் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் வரும். அவ்வளோதான், டாக்டர் சரி பண்ணிடலான்ட்டார்ல, டாக்டர் மாத்திரையில் சரியாயிரும்ட்டார்ல, உடனே அந்த தைரியம் நமக்கு வந்துடும். நான் நம்புறேன், இன்றைக்கு பரம டாக்டர், உன்னதமான டாக்டர், சகலத்தையும் செய்கிற அந்த டாக்டர், ஆமென், உலகத்தில் இருக்கிற மருத்துவத்தாலே சரி பண்ண முடியாததை செய்கிற அந்த டாக்டர் உங்க பக்கத்துல வந்து நின்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்ன, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. ரிசல்ட் இப்படி இருக்காப்பா, திடன் கொள். சூழ்நிலை இப்படி இருக்காப்பா, திடன் கொள். இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கா, திடன் கொள். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், நீ பலப்படு, நீ பலப்படு, நீ தைரியப்படு, நீ பலப்படு, நீ தைரியப்படு. ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமான் வந்து ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே போன உடனே சூசான் நகரம் வந்து கலங்கிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. கலங்கிருச்சு. ஆமான் எப்பொழுது ராஜா அரண்மனைக்குள்ள போனானோ அப்பவே ஒரு லெட்டர் வெளியே பாஸ் ஆகுது. அவ்வளவுதான், இன்ன டேட்ல யூதர்கள் எல்லாருமே வந்து சங்கரிக்கப்படுவீர்கள் என்கிற லெட்டர் வந்த உடனே சூசான் நகரம் கலங்கிற்றுன்னு வேதம் சொல்லுது. ஆனா அதே வேத புத்தகம் தான் சொல்லுகிறது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது, ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அப்போ அந்த எந்த செய்தியை கேட்டோம் நம்ம கலங்க வேண்டாம், நம்ம திடன் கொள்ளணும். ஆமேன். ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 43வது 44வது வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 43 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையாய் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம். ஆமேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு வந்து மரித்து அவர் வியாதியா இருக்கிறதை கேள்விப்பட்டு திரும்பவும் 2 நாள் தங்கி, இப்போ லாசரு அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் தாண்டி ஆண்டவர் வர்றாரு. அப்போ எங்க அவனை வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கல்லறைக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த லாசரு என்ன பண்ணிருந்தா, உடனே அவன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்து இப்ப நிற்கும் போது மனுஷனா அவன் நிக்கல, அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சீலைகளினால், அதுவும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டவனாய் முகம் வரைக்கும். நீங்க வந்து இந்த எகிப்தினுடைய பிரமிடு,
இந்த எகிப்தினுடைய பிரமிடுக்குள்ள நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரேதங்களை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த எகிப்தியர்களுடைய கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணும்போது அந்த பிரேதத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த துணியை வச்சு கீறி அதை வந்து ஃபுல்லா வந்து சுத்துவாங்க. நம்ம ஊருடைய வழக்கத்தின்படி அடக்கம் பண்ணும்போது கை கால் வந்து ரெண்டையுமே கட்ட அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த பிரேதத்தை வந்து நம்ம வந்து பாடியை வந்து அந்த மண்ணுக்குள்ள புதைக்க போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கை கால் அவுத்துட்டீங்களா அப்படின்னா அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டு அதுக்கு பிறகுதான் மூடுவாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சில கலாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த மரிச்சு போன மனுஷனை அந்த உச்சம் காலில் இருந்து உள்ளந்தலை வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி சீலைகளால ரொம்ப டைட்டா கட்டிடுவாங்க. அது வந்து காரணம் என்னன்னா, இந்த கை காலெல்லாம் மரிச்சு போனவங்களுக்கு வெளியில இப்படி நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அதற்கு பிறகு அந்த அந்த கையும் காலையும் திருப்பி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மடிக்க முடியாது. அது வந்து ஒரு வித்தியாசமான முருகல் மாதிரி அந்த சரீரம் ஆயிரும். அதனால ரொம்ப சின்னதா சுத்துவாங்க. இப்ப லாசரு வந்து மரித்து போனான். இவன் மரித்து போய் இப்ப ஆண்டவர் உயிரோட எழுப்புறாரு. அவன் வந்து என்ன பண்றான்னா அப்படியே நிக்கிறான். நிற்கும் போது அந்த சுற்றப்பட்ட சீலைகளோட நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டவிழ்த்து விடுங்கள். ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். ஆண்டவர் வெளியே வா என்று சொன்னார். இவங்க மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு நாருன்னு சொல்றாங்க. எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் வந்து கட்ட அவிழ்த்து விடுறதுக்கு மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் செய்யல அந்த வேலையை. அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தில் இது தெரிக்கப்படுவதாக. நீங்கள் வந்து சிம்சோனுடைய வாழ்க்கை வாசிக்கும் போது அவனை வந்து கயிறுகளினாலே கட்டினார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கின உடனே அந்த கட்டுகள் அந்த கயிறெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பட்டா எப்படி உடைஞ்சிடும் அதே போல போயிருச்சு. அப்ப ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா இந்த கட்டை அவர் அவிழ்க்க முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாங்க இருக்கிறவங்களை பார்த்து, இல்ல அந்த கட்டை அவிழ்த்து விடுங்கள், அவன் மேல சுற்றப்பட்டிருக்கிற அந்த துணியை எடுத்து விடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நிறைய பேர் உயிர் தெளிஞ்சிட்டாங்க, நிறைய பேர் ஜீவனோட வந்துட்டாங்க. ஆனா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்படியே சிலரை வந்து சத்துரு கட்டி வைத்திருக்கிறான், சிலரை மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள், சிலரை சூழ்நிலைகள் கட்டி வைத்திருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த கட்டு அவிழ்க்கப்படாம நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமா மாற முடியாது. அந்த கட்டுகளிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து வெளியே வரணும். அதற்காக தான் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீர் வந்து என்னுடைய கட்டுகளை நீர் அவிழ்த்து விடுங்க, என்னுடைய கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படும். அவ்வளவு தாளந்து இருக்கும், அவ்வளவு திறமைகளை ஆண்டவர் அவங்களுக்குள்ள வச்சிருப்பாரு, அவ்வளவு அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்கும். ஆனா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்களால எழும்ப முடியாது, அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்களால போய் நிற்க முடியாது, அவர்களுக்கு உற்சாகம் இருக்காது, அவங்களுக்கு ஜெபிக்கலான்னு தோணாது. இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படின்னா எல்லாமே இருந்தும் எழும்ப முடியாம, எல்லா அற்புதத்தை பார்த்தும் இப்ப நகர முடியாம ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா நான் நம்புறேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் நிறைய லாசருக்கு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்க போகிறார். யாரெல்லாம் அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீர்களோ அந்த கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு அவிழ்க்க போகிறார். அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். பல மாதங்களாய் பல வருடங்களாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஒரு விடுதலையோட சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. வேதம் வந்து சொல்லுது, சத்துரு வந்து கட்டி வைக்கிறவன். பாருங்க, அந்த மனுஷன் வந்து பிசாசு பிடிச்ச அந்த மனுஷனை வந்து பிசாசு வந்து கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டுகள் வந்து அவனை கல்லறையை விட்டு வெளியே வர வைக்கல. அவன் வந்து தன்னுடைய கைகளினாலே கல்லுகளை எடுத்து தன்னையே காயப்படுத்துறான். பாருங்க, அந்த மனுஷன் எதுக்குள்ள இருக்கிறான்னா ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறான். அப்போ கட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது.
வெளியே வர முடியாது. நம்முடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சிலர் கட்டுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவனுடைய பொறுப்புகளை செய்ய விடாம, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்க விடாம, அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு கட்டுக்குள்ள அப்படியே இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மத்திலே வந்து அவர் தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஆமென். சத்துருடைய கட்டுகளை அவிழ்க்க போகிறார். ஆமென். செயல்பட விடாதபடிக்கு. ஆமென். ஜெபம் பண்ணி எஸ் ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஆமென். எந்தெந்த சிந்தையிலே இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, சரீரத்திலே இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கண்களிலே இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்து போட்டு எடுத்து போட்டு ஒரு விடுதலையை இப்பொழுது கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மகிமை அத்தனை நாட்களும் அந்த பிசாசு கட்டி வைத்திருந்த அந்த மனுஷனுடைய கட்டுகளை அவிழ்த்தீரே, கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தீரே. இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் விடுதலையோடு வாழ அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், உயிரோடு எழும்பினாலும், இந்த கட்டுகள் ஒரு மனுஷனை நகரவே விடாம அந்த இடத்துல உட்கார வச்சது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாலும் சில கட்டுகளிலிருந்து நீங்க விடுதலை ஆகல அப்படின்னா உங்களால ஒரு அடி கூட நகரவே முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இப்போ நீங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆராய்ஞ்சு பார்க்கணும். பாருங்க, சிலர் மோஸ்ட்லி நிறைய பேர் எதுக்குள்ள இருக்கிறாங்கன்னா இந்த கட்டுகளுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள விடுதலையாக்குனது உண்மைதான், ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்தது உண்மைதான், ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறது உண்மைதான். திறமைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு கட்டுகளுக்குள்ள அப்படியே அடங்கி அப்படியே பிசாசு. பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, எனக்கு காலையில ஆனா பயங்கரமா தூக்கம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நைட்டு ஃபுல்லா ஒரு மனுஷன் தூங்கியாச்சு, இரவு 10 மணியிலிருந்து காலையில 5 மணி வரைக்கும் தூங்கியாச்சு. ஒரு சராசரியான ஒரு மனுஷனுக்கு தூக்கம் என்கிறது ஒரு 6 மணி நேரம் தூக்கம் நிம்மதியா இருந்தாலே போதுமானது. 6 hours 6 மணி நேரம் நம்முடைய சரீரத்தில் டீப்பா நம்ம தூங்கிட்டோம்னாலே நம்முடைய சரீரத்திற்கு தேவையான ரெஸ்ட் அதுல கிடைச்சிடும். சரி, ஒரு 10 நிமிஷம் மத்தியான டைமும் சரி, ஏதோ ரொம்ப களைப்பா இருக்குது, ஒரு 10 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகலாம். ஆனா சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் கேட்டா தூக்கம் வந்துட்டே இருக்கும், தூங்கிட்டே இருப்பாங்க, எப்ப விட்டாலும் தூங்குவாங்க, காலையில தூங்குவாங்க, ராத்திரி தூங்குவாங்க. அவங்க தூங்குறத குறித்து ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்காது. நம்ம இப்படி இவ்வளவு நேரம் நம்ம தூங்கிட்டோமே, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்காது. யாராவது என்ன அவங்களுடைய கணவனாரோ இல்ல மனைவியோ ஏங்க இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களே, ஏமா இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அதை குறித்து ஃபீலே இருக்காது. ஆனா சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவங்க அதை குறித்து வருத்தப்படுவாங்க. நீ இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படிப்பா, நீ இப்படி தூங்கிட்டு இருந்தா என்னம்மா அப்படின்னு கேட்பான். ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்க பொதுவா எதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. பிசாசு நமக்கு தேவையான அளவு நம்ம இரவுல தூங்கியாச்சு, தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஆனா அதற்கு பிற்பாடும் நம்முடைய பொறுப்பை செய்யாம, நம்முடைய வேலையை செய்யாம, இல்ல அப்படின்னா நமக்கு முன்பாக இருக்கிற எத்தனையோ ஓடலாம், எத்தனையோ செய்யலாம், எவ்வளோ பண்ணலாம், அது எல்லாம் பண்ண விடாம ஒரு பெட்டிலேயே நம்மளை படுக்க வைக்குது அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் நீங்க எதுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா தெரியாமலே ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறீங்க. நான் கட்டுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, ஆனா கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பாருங்க, அவ்வளவு வேலை இருக்கும், அவ்வளவு பொறுப்பு இருக்கும், ஆனா ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஒன்னு டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா செல்போன் நோண்டுவாங்க. அப்போ இந்த செல்போனை இல்ல இந்த டிவியை பார்த்து ஐயோ நம்ம 1 மணி நேரம் இன்னைக்கு டிவியை பார்த்துட்டோமே, 2 மணி நேரம் இந்த செல்போனை பார்த்துட்டு இருந்தோமே, நம்ம இன்னைக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ற அந்த உணர்வே அவங்களுக்குள்ள இருக்காது.
அந்த உணர்வே இருக்காது. அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. எப்பவும் போல அவங்க வாழ்வாங்க. அப்போ அவங்க எதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பொறுப்புகளை செய்ய விடாமல் ஏதோ ஒரு கட்டுக்குள்ள பிசாசு அவங்கள கட்டி வச்சிருக்கிறான். இப்போ சமீப காலமா ரொம்ப அதிகமாகிறது என்ன தெரியுமா? இந்த ஸ்கூலுக்கு போகிறதற்கு அடம் பிடிக்கிற பிள்ளைங்க அதிகமாயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போகாத டைம் வந்து நிறைய டைமும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்காது. டீச்சர் அடிப்பாங்க, வாத்தியார் அப்படி பண்ணுவாங்க, நமக்கு அந்த வேலை படிக்க முடியலன்னு இருந்தோம். ஆனால் இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க கஷ்டமே இல்லை, நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து போகவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏன் போய் எதுக்கு போகிறேன், நான் அந்த இடத்துல இப்படி பண்ணுறேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அந்த இடத்த தவிர்க்க பார்க்குறாங்க. சும்மா இருக்கணும்னு நினைக்கிறான், வீட்டில் வந்து விளையாட்டே இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு தெரியாமலே ஒரு கட்டுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. பிசாசு வந்து உங்களை எதுல கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க எந்த கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்க, அந்த கட்டுகளிலிருந்து நீங்க வெளியே வராட்டா நிச்சயமா சொல்றேன், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து 2004 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்குள்ள இருந்தேன். என்ன கட்டுல இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து எனக்குள்ள எவ்வளவு மஞ்ச காமால இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டு. அப்படின்னா போய் அன்னைக்கு மஞ்ச காமால இருந்துச்சு, போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உடனே மனசுக்கு வருத்தமா இருக்கும். 3 பாயிண்ட் 2 பாயிண்ட், திடீர்னு 1.5 பாயிண்ட் குறையும், திடீர்னு 3 பாயிண்ட் ஏறும். இப்படியே நான் எடுத்த கொங்கு நாடு ஹாஸ்பிட்டலில் நான் எடுத்த டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபைல் இருக்கும், இத்தனை ஃபைல் எல்லா. அப்போ ஒரு நாள் வந்து 2005 வருஷத்தில் ஒரு நாள் அந்த டெஸ்ட்டை வாங்கி பார்த்தா அதில் வந்து ஒப்பு கொடுத்தேன், அழுதேன், வெடிச்சு அழுதேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு, இனி வாழ்க்கையில் ஒரு நாள் கூட மஞ்ச காமால நோயின்றதுக்கு டெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து அதை தூக்கி போட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டெஸ்ட் எடுக்கல. ஆனால் நான் டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் எனக்கு மஞ்ச காமால இருந்துச்சு. டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் எனக்குள்ள மஞ்ச காமால இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு டெஸ்ட் எடுக்கிறத தூக்கி போட்டேனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன சுகமாய் தான் கத்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க வந்து எந்த கட்டுகளுக்குள்ளே உங்களை கட்டி வச்சிருக்கிறா, நீங்க 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 எல்லாரும் மாதிரி நார்மலா இல்லையா, உங்களால நார்மலா இருக்க முடியலையா, உடனே ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கட்டுகளிலிருந்து நீங்க விடுதலை வரணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எல்லாத்தையுமே செய்வார். ஆனா அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பண்றதற்கு நீங்க முயற்சி எடுக்காம, ஆண்டவர் அந்த வேலையை அவர் செய்யாம யார்கிட்ட கொடுக்கிறாருன்னா உங்கள்கிட்டையும் எனட்டையும் தான் கொடுக்கிறார். நீங்க எழும்பணும், நீங்க ஆசைப்படணும், நீங்க அதற்காக ஜெபிக்கணும், நீங்க அதை மேற்கொள்ளணும், நீங்க அதுல வெற்றி அடையணும்னு நினைக்கணும். அப்பொழுது கர்த்தர் இந்த கட்டுகளை அவிழ்த்தது போல நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அப்பா அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவாராக. எந்த கட்டுகளுக்குள்ளேயும் நம்ம சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த கட்டுகளும் நம்மளை கட்டி வைக்க கூடாது. நான் நம்புறேன் இன்றைக்கு ஆண்டவர் இந்த விடுதலையை கர்த்தர் நமக்கு கட்டளை இட போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைக்கு அந்த விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலையோடு வாழ போகிறார்கள். கர்த்தர் ஒருவரே அந்த கட்டுகளில் இருந்து எனக்கு கிருபையாய் விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ஆனா என்ன அப்படின்னா ஒரு கட்டு. என்ன கட்டுன்னா, இவனுக்கு இருந்த கட்டு என்னன்னா, இவனுக்கு பாசம்தான் கட்டு. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சிலர் இன்றும் ரொம்ப பேதையா இருக்காங்க. ஏன் தெரியுமா? கொஞ்சம் பாசம் காமிச்சா போதும், உடனே பாருங்க அப்படியே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி இந்த பாசத்திற்கு அடிமையானவங்க வேற எதையுமே நீங்க செய்ய முடியாது. அதை எப்பொழுதும் நீங்க நினைச்சுக்கங்க. அப்படின்னா நான் அன்புக்கு அடிமை, நான் பாசத்திற்கு அடிமை. யாராவது ஒருத்தர் அப்படியே பாசங்க அமைச்சானா நான் விழுந்துருவேன், நான் மொத்தத்தையும் நான் கொடுத்துருவேன், நான் அவங்கள ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவேன். இது எந்த விதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நியாயம்? வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கிலும்
கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதுதான் நலம். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை பாசத்துக்கு அடிமையாக கூடாது. நமக்கு அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு. நம்மை நேசிக்கிறவர்களை நம்ம நேசிக்கலாம், நம்மளை நேசிக்காதவங்களை நேசிக்கலாம். ஆனா யாராவது ஒருத்தர் பாசம் காமிச்சாங்கன்றதுக்காக அந்த பாசத்துக்காக எல்லாத்தையும் விடுறது அப்படின்றது உங்க வாழ்க்கையில பெரிய தோல்வியை கொண்டு வந்துடும், பெரிய தோல்வியை கொண்டு வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் பாசத்திற்கு அடிமையானவர்களா இருக்கக்கூடாது. பாருங்க, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே ஆண்டவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது 2 பேருக்கும் ஆண்டவர் மேல பாசம் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. மார்த்தாளுக்கும் இருக்குது, மரியாளுக்கும் இருக்குது. ஆனா மார்த்தாளுக்கு இருந்த பாசம் வேற, மரியாளுக்கு இருந்த பாசம் வேற. மரியாளுக்கு இருந்த பாசம் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்ற பாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. உடனே ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்போ ஆண்டவர் இந்த மார்த்தாளுடைய பாசத்தை மதிக்காதவரெல்லாம் இல்லை. ஆனா என்னன்னா, அப்படி செய்கிறதா ஆண்டவர் விரும்பவே இல்லை. வந்ததுல இருந்து பாசம் அதிகமாகி அதை சமைக்கவா, இதை சமைக்கவா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை தூக்கி இப்படி போடலாமா, இதை தூக்கி இப்படி போடலாமா, அந்த ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பாசத்துல சோத்தாக்குறதுல தான் குறியா இருந்தாங்களே தவிர ஆண்டவரை தேடுறதுல என்னவா இல்லை? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு பாசம் வந்துச்சுன்னா இதை தூக்கி கொடுக்கலாமா, அதை தூக்கி கொடுக்கலாமா, இங்க சாப்பாடு ஆக்கலாமா, பிரியாணி வைக்கலாமா, குழம்பு வைக்கலாமா, ஒரே உலகத்திற்கு ஏற்றவைகளை தான் சிந்திப்பாங்களே தவிர ஆவிக்குரிய விஷயத்தை என்ன பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்றது தப்பு. மார்த்தாளே, எனக்கு அதுல விருப்பம் இல்லை, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, மரியாள் அந்த ஏசப்பாவை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும். சொல்லுங்க, சின்ன வயசுலயே ஆண்டவர் காணாமல் போறவரை போகும்போது பெத்த அம்மா அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அப்போ சில நேரத்துல தேவ ராஜ்யத்திற்காக நீங்க வேலை செய்யாதபடி உங்களுக்கு குறுக்க நிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமான பாசம் உங்களுக்கு குறுக்க நிக்கும். நீங்க இதுல கட்டப்படக்கூடாது. சிலரை வேற எதுலையுமே கட்ட முடியாது. ஆனா எதுல கட்டிடலாம் தெரியுமா? இந்த கொஞ்சம் அன்புல அவங்களுடைய மொத்தம். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, என்னுடைய மொத்தமும் உன் கையில தான் இருக்குது. சில மனைவியினுடைய மொத்த கண்ட்ரோலும் யார் கையில இருக்குது? கணவனாருடைய கண்ட்ரோல்ல. சில கணவனாருடைய மொத்த கண்ட்ரோலும் யார் கையில இருக்குது? மனைவியினுடைய கண்ட்ரோல்ல. என்னை எப்படி வேணாலும் நீ மாத்தலாம். அதான் ஒரு சிஸ்டர் ஒரு டைம் ஒரு கணவனாட்டத்துல சொன்னாங்களாமா, என்னை கொலகாரியா மாத்துறதுக்கு கூட உங்களால முடியும். அந்த சிஸ்டர் மட்டும் இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய சிஸ்டரும் அப்படிதான். இந்த சிஸ்டரை கொலகாரியா கூட மாத்த முடியும். யாரால? அவரு சிலருடைய கணவனாரால கொலகாரியா கூட மாத்த முடியும். ஏன் அப்படின்னா அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசம். அவர் திரும்பினா அவங்க உட்கார்னா கொஞ்சம் பாசம் காமிச்சா போதும், அவ்வளவுதான், எல்லாமே மறந்து. இல்லை, இந்த கட்டிலிருந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வெளியே வரணும். நான் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு பாசம் பாசம் பாசம்னு போய் எத்தனை அவமானப்படுத்தப்பட்டீங்க, பாசம்னு போய் எவ்வளவு நீங்க இழந்தீங்க, பாசத்திற்கு நீங்க அடிமையாகி எத்தனை பேர் உங்களை ஏமாத்திட்டாங்க. ஆனா இவ்வளவு பேர் ஏமாத்தியும், இவ்வளவு பேர் உங்களை விட்டு போயும், இவ்வளவு பேர் உங்களை கஷ்டப்படுத்தியும், இன்னைக்கும் யாராவது ஒருத்தர் பாசம் காமிச்சா உடனே அந்த பாசத்திற்கு அடிமை ஆகிற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை எப்படி தூக்கி எடுக்க முடியும்? ஆண்டவர் எப்படி உங்களுக்காக கிரியை செய்ய முடியும்? அப்ப ஆண்டவரே, என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளில் இருந்து கர்த்தர் எனக்கு கிருபையாய் விடுதலை தருவீராக. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். என் கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும் பிசாசு உங்களை எப்படி கட்டி வச்சிருக்கான்னு தெரியும், எப்படி கட்டி வச்சிருக்கான்னு தெரியும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆமென்.